அனைவருக்கும் வணக்கம். தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 7 ரூல்ஸ் ஆஃப் தி லைஃப். அதாவது இது எல்லாமே ஒரு கோல்டன் ரூல்ஸ்னே சொல்லலாம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? மேக் பீஸ் வித் யோர் பாஸ்ட். ரூல் நம்பர் 1. நம்ம பாஸ்ட் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சா, அது இனிப்போ கசப்போ, இனிப்பா இருந்தா அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், கசப்பா இருந்தா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி அதை ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் நம்மளோட இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நல்லது. ஸோ அதுதான் ரூல் நம்பர் 1. அண்ட் ரூல் நம்பர் 2 வந்து டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். ஸோ இப்போ நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சுன்னா உடனே அதுக்கு என்ன பண்ணலாம்னு பரப்பரன்னு துடிக்காம கொஞ்சம் அதுக்கு டைம் விட்டு ஆற போட்டா தன்னால அந்த விஷயம் சரியாயிடும். டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, காலம் எல்லாத்தையுமே சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இது ரூல் நம்பர் 2. அண்ட் ரூல் நம்பர் 3, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரூல்னே நான் சொல்லுவேன். வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் யூ இஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும், நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா அந்த நல்ல விஷயத்தினால நம்ம ஒரு வேலை பெரிய ஆளா ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயம் கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால நம்மள வந்து சொல்லுவாங்க, நீ ஏன் இதை பண்ற, நீ இதை பண்ண, அதை வேண்டாம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம மைண்ட் பண்ணிக்கவே கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம லைஃப் காலி. So இது rule number 3. What others think of you is none of your business is rule number 3. Sorry. And rule number 4 என்னன்னா, stop thinking so much இல்ல too much, எது வேணா சொல்லலாம். ஸோ வந்து இப்போ கடவுள் வந்து நமக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாரு, அதை பத்தி யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனை என்ன பண்றாங்க அது எல்லாத்தையுமே யோசிச்சு நம்ம மைண்டுக்குள்ள போட்டுட்டு அந்த நிம்மதியே இல்லாம ஒரு ஜோன் இருக்கும்ல, நம்மளுக்கு ஒரு பாட்டு இருக்கும் நம்ம லைஃப்ல. ஸோ அது வேணவே வேணாம். ஓகே, நடந்துச்சா நம்ம லைஃப் எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இது ரூல் நம்பர் 4. அண்ட் ரூல் நம்பர் 5 இஸ் ஸ்டாப் கம்பேரிங் யுவர் லைஃப் டு அதர்ஸ். நம்ம லைஃப்ல வந்து நம்மளை விட ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரரா இருக்கலாம். இப்போ நான் வந்து தினமொரு கதை வித் ஐஸ்வர்யானா இன்னைக்கு பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட யார் பெட்டரா பேசுறாங்க அது வந்து எனக்கு பிடிச்சா அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா நல்ல விஷயத்துல நம்ம எடுத்துக்கணுமே தவிர, அதை விட்டு அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நம்ம இப்படியே இருக்கோம், சரி நம்ம இப்படியே இருக்கோம் நினைச்சிட்டே இருந்தா நம்ம இப்படியே தான் இருப்போம். அவங்க அப்படி இருக்காங்களா, நம்ம அவங்கள மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த நல்ல பாசிட்டிவ் தாட்டோட மட்டும்தான் நம்ம இதை மூவ் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து நல்ல விஷயத்த கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு மாதிரி பேட் ஜோனுக்கு போயிடுவோம். ஸோ இது வந்து ரூல் நம்பர் 4. நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா ஸ்மைல். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கோல்டன் ரூல்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற இந்த மிஷின் லைஃப்ல நம்ம சிரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துட்டோம். ஏன்னா எப்ப பாரு டெய்லி ஏதாவது ஒரு காலைல எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போறோம், நைட்டு வரோம், வீட்டில் இருக்கவங்களோட பேசுறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியா இருக்கும், வந்தோடனே சிஸ்டம் எடுத்துட்டு உட்காந்துருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம எங்க இருந்து சிரிக்கிறதையே மறந்துடுறோம். லாஸ்ட் ரூல், கோல்டன் ரூல், நோ ஒன் இஸ் இன் சார்ஜ் ஆஃப் யுவர் ஓன் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கும் அடுத்தவங்க பொறுப்பே கிடையாது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும், நல்லதா இருக்கட்டும் கெட்டதாகட்டும், அதுக்கு பொறுப்பு நம்மளே தான். ஸோ அடுத்தவங்களை பிளேம் பண்றது அந்த எந்த விஷயமும் வேண்டாம். நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு நம்மளே பொறுப்பேற்றிக்கிட்டு அதை வந்து ஈஸியா மூவ் பண்ணிட்டா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டு அவங்களாலதான் இது நடந்துச்சு, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னா அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் லைஃபோட 7 கோல்டன் ரூல்ஸ். அண்ட் இந்த 7 கோல்டன் ரூல்ஸை நம்மளோட எல்லா லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நிறைய நல்ல விஷயம், சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். ஸோ நடக்குதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.